ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சங்கீதாஸ் சேனல். ஒரு 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஷேப் டிவைஸ், அதாவது லைட் வெயிட்டாக ஈஸி ஹேண்ட்லிங்கில் ஒரு மைக்ரோ டிவைஸ் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு தீப்பெட்டி சைஸில் இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ டிவைஸ் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருக்கும் ஈஸியாக புரியும். சரி, ஓகே, அந்த தீப்பெட்டி சைஸ் உள்ள மைக்ரோ டிவைஸில் எந்த விதமான ஆப்ஸும் இல்லாமல், மெயினாக ஸ்க்ரீன் இல்லாமல், ஒரு சிப்பை மட்டுமே பயன்படுத்தி ஒரு ஃபோனில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபீச்சர்ஸையும் இதுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? நம்ப முடியல. வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜியில் அடுத்த டெக்னாலஜியாக பார்க்கப்படுறது இந்த மைக்ரோ டிவைஸ் தான். இது மார்க்கெட்டில் எப்படி போக போகுது அதெல்லாம் தெரியல. இப்போது இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்ருக்காங்க. இந்த மைக்ரோ டிவைஸோட பேர் ஹியூமன் ஏஐ பின். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணினவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்பிள் நிறுவனத்தோட முன்னாள் டிசைனர்ஸ் இம்ரான் சௌத்ரியும் அவரோட மனைவி பெத்தானி பொன்ஜோர்னோ அப்படிங்கிறவங்களும் தான் இந்த மைக்ரோ டிவைஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில் மார்ச் 1 அன்னைக்கு, அதுவும் யூஎஸ் மார்க்கெட்டில். இந்தியாவில் இன்னும் இது வரல. சரி, ஓகே, இந்த ஹியூமன் ஏஐ பின் என்ன பண்ணும், இதனோட வேலை தான் என்ன, இல்லை இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஹியூமன் ஏஐ பின் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. ஒரு பார்ட் வந்து பேட்ரியாகவும், இன்னொரு பார்ட் வந்து எல்லா யூசேஜுக்கும் கேமரா, மைக்கு, டச் ஸ்க்ரீன் இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன்லேயும் பேக் போர்ஷனில் பேட்ரியும் வச்சுருக்காங்க. நடுவில் அந்த 2 போர்ஷனையும் இணைக்கிறதுக்கு மேக்னெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நம்ம கிளாத்தில் வைக்கும்போது அது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. இதனோட சைஸு, இதனோட வெயிட்டு இதுதான். இதில் வந்து 4 GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 32 GB வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஹியூமன் ஏஐ பின்னை எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அதை டேப் பண்ணும்போது அதனோட சென்சார் வந்து பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகும்போது ஸோ தட் அது ஆனில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணணும், கால் பண்ணுமா, இல்லை மெசேஜ் பண்ணுமா, இல்லை இமெயில் சென்ட் பண்ணுமா, எல்லாமே நம்மளோட உள்ளங்கையில் அதனோட லேசர் ஒளி படும்போது நம்ம உள்ளங்கையில் வந்து நல்லா தெரியும். இதனோட யூசேஜுன்னு பார்த்தோம்னா, நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம், அந்த ட்ராவல் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு பிளேஸ் தெரியாது, இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுற மாதிரி, அதில் நம்ம வந்து வாய்ஸ் சாட்பாட் வழியாக நம்ம வந்து சர்ச் பண்ணோம்னா அது நியர்பை என்ன பிளேசஸ் இருக்குது, டூரிஸ்ட் பிளேஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஹோட்டலாக இருந்தாலும் சரி, இல்லை அகாமடேஷன் பிளேஸாக இருந்தாலும் சரி, எதுவும்னாலும் அங்கே அந்த இடத்துல என்ன மாதிரியான நம்மளுக்கு தேவைகள் இருக்குங்கிறத அது வந்து சொல்லுது நமக்கு. இல்லை உங்களுக்கு எஜுகேஷன் வைஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சரும் அது அதில் கொடுக்குது. இந்த ஹியூமன் ஏஐ பின்னில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறோன்னா அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்களோட லாங்குவேஜ் வந்து நமக்கு தெரியாது, நம்மளோட லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியாது. அப்படி தெரியலன்ற பட்சத்தில் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம், யாராவது டிரான்ஸ்லேட்டர் இருக்க மாட்டாங்களான்னு. அந்த டிரான்ஸ்லேட்டராக இந்த ஹியூமன் ஏஐ பின் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இந்த ஹியூமன் ஏஐ பின் அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம என்ன லாங்குவேஜில் பேசுகிறோமோ நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜுக்கு நம்ம பேசுகிறத அவங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்களோ அதை உள்வாங்கி நம்மளோட லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை போக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் இந்த ஹியூமன் ஏஐ பின்னில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னே சொல்லலாம். Estamos casi listos para enviar la versión final. We are almost ready to ship the final version. Great. I can't wait. Thanks so much. Genial. No puedo esperar. Muchas gracias. சரி, ஓகே, இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஹேண்ட்லிங் ரொம்ப நல்லா இருக்குது, இதை வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோன்னா இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போது யூஎஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால அங்கே இதனோட மதிப்பு வந்து $699 $699 போட்டிருக்காங்க. $, ரேட் வந்து $699. நம்ம இந்தியாவோட ரேட்டுக்கு ஆல்மோஸ்ட் 56 to 60,000 வருது. இது இந்தியாவில் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவில் இந்த டிசம்பருக்குள்ளே நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் பியூட்டி என்னென்னா, இந்தியாவில் இருந்து தான் நிறைய என்கொயரிஸ் அவங்களுக்கு போயிருக்கு. எப்போ இந்தியாவில் வந்து மார்க்கெட்டுக்கு வருது அப்படிங்கிற என்கொயரிஸ் தான் போயிருக்கு. சரி, ஓகே, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் உள்ள இந்த ஹியூமன் ஏஐ ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் எப்படி இருக்க போகுது? ஏன்னா டிவைஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது, ஆனால் ஸ்க்ரீன் இல்லை. நம்மளோட உள்ளங்கையை தான் ஸ்க்ரீனாக பார்க்கணும். எத்தனை பேர்த்துக்கு இது இந்த டிவைஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்க போகுது தெரியல. இதெல்லாம் மீறி சாட் ஜிபிடி ஆகட்டும், இல்லை கூகுள் சர்ச் ஆகட்டும், இல்லை கூகுள் கிளாஸஸ் நம்ம இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம்.
ஸ்மார்ட் வாட்சஸ்ஸு, இதெல்லாம் மீறி அலெக்ஸா இருக்குது, இயர்பட்ஸு, ராபிட் ஒன், இதெல்லாம் க்ராஸ் பண்ணி இதோட போட்டி போட்டு இது வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களை மாதிரி தான் நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் இந்த ப்ராடக்ட் வந்து எப்போ கைக்கு வரும்னு சொல்லிட்டு. ஸோ ஹியூமன் ஏஐ ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு ஓரளவு டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.